மதுரையில் அடுத்தடுத்து மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்டு வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்த 70 வயது மூதாட்டி முத்துலட்சுமி என்பவர் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவர் காதில் அணிந்திருந்த நகைகள் காணாமல் போன நிலையில் நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா என்று மாட்டுத்தாவணி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களில் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் 4 மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 8ஆம் தேதி வாகைக்குளம் மாயன் நகர் பகுதியில் காசம்மாள் என்ற மூதாட்டி 65 சவர நகைக்காக கொலை செய்யப்பட்டார். நேற்று முன்தினம் விரகனூர் பகுதியில் 56 வயதுடைய பெண் ஒருவரும், நேற்று மேலூர் அடுத்த கச்சிராயன்பட்டியில் பாப்பு என்ற மூதாட்டியும் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. பண நகைகளுக்காக மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்டனரா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வரும் சூழலில் தொடர் கொலைகளால் மதுரை மக்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனிடையே மூதாட்டிகள் கொலை தொடர்பாக திமுக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளவர், கொலை கொள்ளை என்ற செய்தி வராத நாளே இல்லை என்ற அளவுக்கு தமிழ்நாடு முழுவதுமே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். பொதுமக்கள் வெளியே செல்ல அச்சப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சிகளை பழிவாங்க மட்டுமே காவல்துறையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிகார பசைக்கு காவல்துறையை இரையாக்கும் போக்கை திமுக அரசு கைவிட வேண்டும் எனவும், உடனடியாக சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை எக்ஸ் தள பதிவில் வலியுறுத்தியுள்ளார்.